வணக்கம். இன்னைக்கு வீடியோல குரு பெயர்ச்சி பலன்கள் 2026ல நம்ம தினந்தோறும் ஒரு ராசியை பார்க்கிறோம். குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். காரணம், குரு பகவான் தான் பணத்தை குறிக்கக்கூடியவர், தங்கத்தை குறிக்கக்கூடியவர், சுப நிகழ்ச்சியை ஒருத்தரோட வாழ்க்கையில் நடத்தக்கூடியவர், விஐபிகளின் அறிமுகத்தை தரக்கூடியவர், நல்ல குணநலன் உள்ள நபர்களை நம்ம வாழ்க்கையில அடையாளம் காட்டக்கூடியவர். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி புண்ணியம்லாம் சொல்றோம். அப்படிப்பட்ட குரு பகவான் தான் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர். அப்ப வாழ்க்கையில பணம் வேணும், தங்க நகைகள் சேரணும். இன்னைக்கு தங்கம் விற்கிற விலையில தங்கம் வாங்குறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட தங்கம் நமக்கு சேருமாங்கிறதை எல்லாம் நிர்ணயிக்கக்கூடியவர் குரு பகவான் தான். ஒருத்தருக்கு ஒரு பதவி கிடைக்கல, ஒரு வேலையில நமக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கல, ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கலன்னா இதை எல்லாத்தையும் தரக்கூடியவர் குரு பகவான். நவ கிரகங்களில் பரிபூர்ண சுப கிரகம் குரு பகவான் தான். ஒருத்தரோட பிறந்த கால ஜாதகத்துல குரு மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லான இடத்துல அமர்ந்துட்டால் அவர் 75% வெற்றியை இந்த குருவினால மட்டுமே வாழ்க்கையில பெற்று விடுவார். மற்ற 8 கிரகங்கள் அவருக்கு 25% வேலையை செஞ்சா போதும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குருவின் பெயர்ச்சி எப்பவுமே முக்கியம். அதனாலதான் குரு பெயர்ச்சியை எல்லாருமே ஆவலோட எதிர்பார்ப்போம். ஒருத்தரோட வாழ்க்கையில கடந்த ஒரு வருஷமாவே பெரிய வளர்ச்சி இல்லைங்க, பணம் பெருசா வரல, தொழில் வியாபாரத்துல கூட பெருசா வளர்ச்சி இல்லை, நல்ல விஷயங்கள் நடக்கல, ஏதோ ஒரு மன அழுத்தம், ஒரு டென்ஷன், டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது ஒரு லோன்லியான ஃபீல்ட்ல நம்ம இருக்கோம், நம்ம இந்த உலகமே நம்மளை கைவிட்ட மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்பவுமே எதிர்பார்க்கறது என்ன, அடுத்த குரு பெயர்ச்சி. அப்ப இந்த குரு பெயர்ச்சி நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை தருமா? காரணம், குரு தான் பரிபூரண சுபகிரகம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், குருவை நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி கிரகமா டீல் பண்ணுவோம். அதே சனி பகவானையோ ராகு கேதுவையோ பார்த்து நம்ம பெருசா பயப்படுறது உண்டு. அதுக்கு காரணம் எல்லாம் குருவின் சுப பலன்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறதா. அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை தரும்? ஒரு தடையான விஷயங்களை வேகப்படுத்துமா? குரு அமரும் இடம் எது? அங்கிருந்து குரு தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வையால் எந்த இடத்தை பார்க்கிறார்? அப்ப கடந்த காலங்களில் நமக்கு நடக்காத விஷயங்கள் நடக்குமா? கிடைக்காத விஷயங்கள் கிடைக்குமா? தடைப்பட்ட விஷயங்களை வேகப்படுத்தலாமா? அல்லது கடந்த காலங்களில் நான் செய்த முயற்சிகள் இப்ப பலனை கொடுக்குமா? அல்லது என் தொழில் வியாபாரம் தொடருமா? வேலையில எனக்கு இருந்த டென்ஷன், டிப்ரெஷன் குறையுமா? வேலை மாற்றம் நடக்குமா? திருமணம் அமையுமா? குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவானால் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? இப்படி பல்வேறு விதமான கேள்விகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன சொல்ல போகுதுங்கிறத நாம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யார் சோசியல் மீடியால, உங்க ட்விட்டர்ல இருக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல இருக்கலாம், வாட்ஸ்அப்ல இருக்கலாம், ஃபேஸ்புக்ல இருக்கலாம், நீங்க அவங்க எல்லாருக்குமே வீடியோவுக்கு கீழே இருக்கிற அந்த ஷேர் பட்டன் வழியா இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். குரு பரிபூரண சுபகிரகம் மட்டுமல்ல, ஒருத்தரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் வெற்றியையும் நிரந்தரமான புகழையும் தரக்கூடியவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி நள்ளிரவு நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு ஒரு வருடம் என்ன பலனை தரப்போறார்? வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு மே 26ஆம் தேதி பெயர்ச்சி ஆயிட்டார். திருக்கணிதத்தின்படி ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு வருடம் அவர் உங்களுக்கு என்ன பலனை தரப்போறார் அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எந்த ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா உங்களோட ராசிநாதனும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் தான் இந்த பெயர்ச்சியில் ரொம்ப முக்கியம். இவ்வளவு நாள் 7ஆம் இடமான மிதுன ராசியில் இருந்த குரு 8ஆம் இடமான கடக ராசியில் போய் உச்சம் பெறுகிறார். என் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று மறைவு பெறுகிறாரே, 8ல குரு வந்தால் வனவாசமா அல்லது என்னோட வாழ்க்கை பறிபோகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் குரு 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும் அவர் உங்கள் ராசிநாதனாக இருப்பதாலும் இந்த பொதுவான ஜோதிட பழமொழியை நீங்க மறந்துடுங்க. உங்களுக்கு சில விசேஷமான யோக பலன்களை தரப்போறார் இந்த குரு பகவான். எந்த விதத்தில் தரப்போறார்? நீங்க மூல நட்சத்திரத்துல, புராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தின் முதல் பாதம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? மொத்தத்தில் அவர்தான் உங்கள் ராசிநாதன். உங்களுக்கு சொந்த வீட்டிற்கு அதிபதி உங்களுக்கு பாதகம் செய்வார்னு நிறைய வீடியோல வருது, நிறைய நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னு முதல்ல உங்களுக்கு குழப்பம் இருக்கும்.
8ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று உங்களோட ராசிக்கு 12ஆம் இடமான விருச்சிக ராசியை தன் 5ஆம் பார்வையால் பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மகர ராசியை பார்ப்பார். உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியை தன் சொந்த வீட்டை குரு பார்ப்பார். அந்த சொந்த வீட்டில் சனி பகவான் இப்பொழுது இருக்கிறார். அடுத்த குரு பெயர்ச்சி வரைக்கும் சனி பகவான் அங்கேயே அமர்ந்திருப்பார். அப்ப சனியை குரு பார்க்கிறார். இப்ப உங்களுக்கு நடக்கிறது அர்த்தாஷ்டம சனி. அப்ப இந்த அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகளை குரு குறைப்பாரா அல்லது குருவின் பலன்களை சனி கட்டுப்படுத்துவாரா? இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே விடை இப்ப நம்ம பார்த்துடலாம். இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலே என்னன்னா, அஷ்டம சனியின் பாதி. அர்த்தம் அப்படின்னா பாதின்னு அர்த்தம். அப்ப அஷ்டம சனியின் பாதி அர்த்தாஷ்டம சனி. அப்ப அஷ்டம சனிங்கிறது 8ஆம் இடத்துல இப்போ சிம்ம ராசிக்கு நடக்கிறது. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் பாதி, அங்கே சனி பகவான் இருக்கிறார். ஆனா உங்களுக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, அது உங்க ராசிநாதனின் வீடு. அதிலும் இப்ப ஜூன் 2ல இருந்து குரு உச்சம் பெற்று அந்த சனி பகவானை பார்க்கிறார். சனி பகவான் குருவின் வீட்டில் இருக்கிறார். அப்ப குருவின் கட்டுப்பாட்டுக்குள்ள சனி பகவான் ஏற்கனவே இருக்கிறார். இப்ப இன்னும் அதிக கட்டுப்பாட்டுக்குள் சனி சுபத்துவம் பெறுகிறார். ரொம்ப 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 முக்கியம். அப்ப சுபத்துவம் பெறும் சனியால் கெடு பலன்களை கொடுக்க முடியாது. அர்த்தாஷ்டம சனிங்கிறது இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து 1 வருடத்திற்கு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. என் ராசிநாதன் மறைந்தால் எப்படி நல்ல பலனை தருவார்? 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான். ஆனால் 8ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றால் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி தருவார். ஒரு மறைவு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அது விபரீத ராஜயோகத்தை தரும். ஜோதிடத்துல விதியை மட்டும் படிச்சுட்டு குழப்பிக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த 1 வருடம் குழப்பத்திலேயே முடிஞ்சிடும். ஆனால் விதிவிலக்குன்னு நிறைய இருக்கு. எப்படி நம்ம ஒரு விதியை படிக்கிறோமோ அதே போல விதிவிலக்கையும் கட்டாயம் படிக்கணும். அப்ப விதி விலக்கின்படி ஒரு கிரகம் உச்சம் பெற்று ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி தரும். அப்ப திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உங்களையே அடையாளம் காட்டக்கூடிய பல யோக பலன்களை இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். நான் இவ்வளவு திறமைசாலியா, எனக்குள் இவ்வளவு சக்தி இருக்கா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் என்னால ஈஸியா கையாள முடியுமா, இந்த மாதிரி ஒரு நாசூக்காக ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியுமா, இப்படி ஒரு கிரியேட்டிவா நான் ஒரு விஷயத்தை செய்வனா அப்படின்னு நீங்களே உங்களை நினைத்து பெருமைப்படும் பல விஷயங்களை குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியில் ஏற்படுத்தி தருவார். கட்டாயமாக இந்த குரு பெயர்ச்சியில் குருவினால் பெரிய கெடுபலன்கள் உங்களுக்கு இருக்காது. அதுவும் அவர் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுமே அப்படின்னா அதை குரு என்பவர் சுப கிரகம்ங்கிறதுனால அவர் உங்கள் ராசிநாதனாக இருப்பதால் உங்களுக்கு விரயங்கள் சுப விரயமாகத்தான் வரும். அது திருமணம் நடக்கிறதுக்காக இருக்கலாம், ஒரு வீடு கட்டுவதா இருக்கலாம், வீடு வாங்குவது அல்லது ஒரு வீட்டு மனை வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி யாருக்காவது நடத்தணுமா, இது போன்ற செலவுகளாக அந்த செலவுகள் கட்டாயம் இருக்கும். ஒரு ஆன்மீக பயணம் போறது, நீண்ட காலமாக ஒரு திவ்ய தேச பயணம் போறது, ஜோதிர்லிங்க தரிசனம் செய்யலாம்னு நினைக்கிறோம் அல்லது நவ ஜோதி தரிசனம் பார்க்கணும்னு நினைக்கிறோம் போன்ற அந்த மாதிரியான ஆன்மீகத்திற்கு நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்தி தரும். 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பதால். அதே போல 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், படுக்கை அறையை குறிக்கக்கூடிய இடம். பொதுவா பணத்தை நம்ம எங்க வச்சிருப்போம்? வீட்டு படுக்கை அறையில் இருக்கக்கூடிய பீரோல. அப்ப கண்டிப்பாக மறைவிடத்தை குரு பார்ப்பதால் கட்டாயமாக உங்களோட பீரோக்குள்ள பெரிய அளவிலான பணம் புழங்கும். பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய சினிமா பிரபலங்கள் எல்லோருமே பெரிய அளவில் பணத்தை தன்னுடைய வீட்டில் புழங்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். அடுத்தது 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தனகாரகன் யாரு? குரு. 12 ராசிக்கும் உங்களுக்கு ராசிநாதனும் அவர்தான், தனகாரகனும் அவர்தான். அவர் தனஸ்தானத்தை பார்த்தால் தனவரவு தாராளமாக வரும். முதல்ல தனவரவுனா என்ன? பொருளாதார வரவு. அப்ப பண வரவு தாராளமா உங்க ராசிநாதன் தருவார்னாலே எப்படிப்பட்ட சிக்கலையும் சரி செஞ்சிடலாம். கடனால் விழிப்பிதுங்கிய நிலைமையை சரி செய்யலாம். தொழில் வியாபாரத்தை நடத்த முடியாத நிலைமை. நிறைய தொழில் அதிபர்கள், நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் சிறு நிறுவனமா இருக்கலாம், குறு நிறுவனமா இருக்கலாம், நடுத்தர தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பொருளாதார மந்த நிலைமையினாலும் இந்த போர் சூழ்நிலையினாலும் தொழில்ல பெரிய வளர்ச்சி இல்லைங்க.
ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு நினைப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஆர்டர்ஸ் வரும், வரா கடன் வரும். ஏற்கனவே உங்களுக்கு என்ன பண நிலுவை இருக்கோ அந்த பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். உங்களோட கடனும் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். இஎம்ஐ கட்ட முடியல, அக்கௌண்ட் என்பி ஆயிடுமோன்னு கவலைப்பட்ட பல தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் குறித்து வச்சுக்கிங்க. கட்டாயம் உங்களோட கடன் நிவர்த்தி ஆயிடும். இந்த குரு பெயர்ச்சியில் கடன் கட்டாயம் நீங்கிவிடும். அடுத்தது குரு 9ஆம் பார்வையால் தன் வீடான 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கே சனி பகவான் இருக்கிறார். சனிதான் தொழில்காரகன். அப்படிப்பட்ட தொழில்காரகன் சனி குருவின் வீட்டில் இருந்தால் தொழில் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி கட்டாயம் ஏற்படணும், அதுவும் குருவின் பார்வையினால். இன்னொன்னு 4ஆம் இடம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம். தொழிலுக்கு வண்டி வாங்கணும், வண்டியை தொழிலா செய்யணும் நினைக்கக்கூடியவர்கள், அல்லது உங்களுக்கு சொந்தமா ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், அது அடிப்படை ஒரு பேசிக் பைக், ஒரு பேசிக் கார், இல்ல ஆடம்பர கார், எதுவா இருந்தாலும் வாங்கணும்னு நினைச்சா வாங்கலாம். 4ஆம் இடம் தான் வீடு மனை. அப்ப வீடு வாங்கணுங்கிற கனவு நனவாகும். வீடு கட்டிட்டு இருக்கிற வேலை பாதியில நிக்குது, அது பண பிரச்சனைனாலோ அல்லது வேற ஏதாவது அரசின் அப்ரூவல் வாங்குறதுனாலயோ எந்த சிக்கலா இருந்தாலும் சரி, நீங்க வீடு கட்டுறதுல எந்த சிக்கல் இருந்தாலும் அல்லது கட்டணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், என்னமோ அதை தொடங்கவே முடியலீங்க, ஏதோ ஒரு தடை வருது, அதெல்லாம் சரியாயிடும். கண்டிப்பா ஒரு வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. வீடு கட்டுற வேலை பாதியில நின்னா அது மீண்டும் வேகம் எடுக்கும். வண்டி வாகன யோகம் கிடைக்கும். தோட்டம் தொடர்பு வாங்கலாம். அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல இந்த சொகுசு வீடு வாங்குறது, ஆடம்பர பங்களா வாங்குறது, ஃபார்ம் லேண்ட் வாங்குறது, ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறது, ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறது, ரிசார்ட் வாங்குறது, ரிசார்ட் கட்டுறது, இது போன்ற முயற்சிகளும் பலனை தரும். ஏன்னா குரு சந்திரனின் வீட்டில் உச்சம் பெறுகிறார் கடக ராசியில். அப்ப கட்டாயமாக சொகுசு வீடு, சொகுசு பங்களா, ஆடம்பர பங்களா வாங்குறது, கட்டுறது போன்ற முயற்சிகளும் பலனை தரும். அப்ப மொத்தத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்களை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும். தொழில் துறையில வியாபாரத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இவ்வளவு நாள் மந்தமா இருந்தோம்னு கேட்கவே வேண்டாம். அவ்வளவு சிக்கல், அவ்வளவு வேதனை. ஆனா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறைய தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு கடந்த ஒரு மாதமாகவே புதிய என்கொயரிஸ் எல்லாம் பிசினஸ்ல வந்திருக்கலாம். உங்க வியாபாரத்துல நிறைய பேரோட என்கொயரிஸ் எல்லாம் வந்திருக்கும். அப்ப இதெல்லாம் ஆர்டரா கன்வெர்ட் ஆனா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கே நிறைய பேர் வந்திருப்பீங்க. கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவிலான ஆர்டர்ஸ் கிடைக்கும். போதுங்கிறதுக்கான ஆர்டர்ஸ் கிடைக்கும். வர ஆர்டரை எப்படி செஞ்சு நம்ம சப்ளை பண்ண போறோம் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது. அவ்வளவு அற்புதமான வளர்ச்சி தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, தம்பதியர் பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை உறுதியாக அமையும். இந்த காலகட்டம் உங்களுக்கான எல்லா விதமான ஆசைகள் நிறைவேறும். நீங்கள் 6 வயதிலிருந்து 60 வயது வரை எந்த வயதில் இருந்தாலும், நீங்க எந்த துறையில் இருந்தாலும், நீங்கள் மாணவ மாணவியரா இருக்கலாம், விளையாட்டு வீரர் வீராங்கனையா இருக்கலாம், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம், கலைத்துறையில் ஈடுபடக்கூடியவர்களா இருங்க, அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக கூட இருங்கள், விவசாயிகளாக இருங்கள், முதியோர்களாக இருங்கள், இல்லத்தரசிகளாக இருங்கள். நீங்க நினைத்த ஒரு விஷயம் முதல் 6 மாதத்தில் கட்டாயம் நடந்தேறும். உங்கள் நீண்ட கால கனவு ஒண்ணு கட்டாயம் நடந்து தீரும். இந்த வருடம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் ஒரு குரு பயிற்சி. ஒரு வருடம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு முக்கிய நிகழ்வு நடக்கும். நீங்கள் விரும்பிய பல விஷயங்கள் வேகமாகவும் விரைவாகவும் நடக்கும் ஒரு அற்புத குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும், 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எல்லாமே வேகமாகவும் விரைவாகவும் கிடைப்பதற்கு நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரம். ஜூன் 2ஆம் தேதி குரு உச்சம் பெறும் அந்த நாளில் மகா குரு பயிற்சி யாகம் என்பது 12 ஆண்டுக்கு ஒரு முறைதான் நடைபெறும். காரணம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறும் பொழுது நடைபெறும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் கலந்து கொள்ளுங்க. இந்த குரு பயிற்சி மகா யாகம் எங்கே நடைபெறுது அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதி, துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனோட அதி தேவதை தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி. மகாலட்சுமியின் ஆலயம், அதுவும் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல சேலம் மாவட்டம் தலைவாசல்ல தான் இந்த 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய மகா குரு பயிற்சி யாகம் நடைபெற இருக்கிறது. அந்த மகா குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கு குருவருள் கிடைத்து விட்டாலே போதும், திருவருள் கிடைத்திடும். அதிலும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியான லாபத்தை தரக்கூடிய லட்சுமியும், உங்களுக்கு ஆசையை நிறைவேற்றக்கூடிய லட்சுமியும் உங்களுக்கு அனுகிரகத்தை தந்து விட்டால்
இந்த ஒரு வருடம் மட்டுமல்ல, வருடத்தில் எல்லா நாட்களும் சரி, எல்லா காலங்களும் சரி, உங்களுக்கு ஏற்றம் நிறைந்ததாக, முன்னேற்றம் நிறைந்ததாக, யோகம் நிறைந்ததாக, அதிர்ஷ்டங்கள் அள்ளித்தரும் ஆண்டாக அமையும். இந்த 8ஆம் இடத்தில் இருக்கும் குரு உங்களுக்கு பல்வேறு விபரீத ராஜயோகங்களையும், திடீர் அதிர்ஷ்டங்களையும், திடீர் யோகங்களையும் தரக்கூடியவர். அதை அனைத்தையும் ஆக்டிவேட் செய்வதற்காக 12 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய இந்த மகா குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். இந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்கு எப்படி முன்பதிவு செய்யணும், எப்படி ஆலயத்துக்கு வரணும், ஜூன் 2ஆம் தேதி இது எத்தனை மணிக்கு தொடங்குது போன்ற எல்லா தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்காக நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த நம்பரை தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெறுங்கள். இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்காக அன்றைய தினம் ஆலயத்திற்கு நானும் நேரில் வருகை தருகிறேன். நாம் எல்லோருமே ஆலயத்தில் அன்றைய தினம் சந்திக்கலாம். குரு பகவானை வழிபாடு செய்யலாம். குரு அருள் யாருக்கு கிடைக்குதோ அவருக்கு திரு அருள் என்று சொல்லக்கூடிய இறைவனின் அருள் கட்டாயம் கிடைக்கும் என்பதுதான் ஆன்றோர் வாக்கு. அந்த ஆன்றோர் வாக்கு உங்களுக்கு பலிதமாகட்டும் என்று குரு பகவானை வழிபாடு செய்து தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் நாம் எல்லோரும் நேரில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.